பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யாத்ராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், நமக்கு முன்பதாக நம்முடைய கோணலான பாதைகளை சேவைப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப போகிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்துவிட்டு, ஐயோ எனக்கு பாதை காட்டுவதற்கு யாருமே இல்லை, அவரே உங்களுக்கு பாதையாக மாறி உங்களை கொண்டு போய் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வல்லமையை நீதியுள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்கள், அதனால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளும் போது அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துகிறார். ஒருவேளை அந்த வழியிலே ஏதாவது துர்க்கடங்கள் இருந்தால் கர்த்தர் நமக்கு முன்பதாக போய் அவரே கடந்து சென்று தூதனை அனுப்பி அந்த கோணலான பாதைகளை செவையாக்கி நாம் நேராய் நடந்து செல்லும்படியாய் ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்திலே ஏதோ ஒரு தடை வருகிறது என்றால் கர்த்தர் அனுமதிக்காத ஒன்றை நாம் அதற்கு மேலாக ஏறி செல்லக்கூடாது. ஆனால் கர்த்தர் அனுமதிக்கிற இடங்களிலே நமக்கு நாம் போகும்போது ஓரோ வழிகளும் நமக்காக மிகவும் விசாலமாய் திறந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதலால் தான் எல்லா வழிகளிலும் நாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களிலும் கர்த்தரை நாம் முன்னிறுத்தும் போது அந்த விஷயத்திலே நமக்கு தோல்வி என்பது இல்லை. இந்த இடத்திலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், அந்த ஜனங்கள் அந்த தேசத்தில் உள்ள கானான் தேசத்துக்கு பிரவேசிப்பதற்கு முன்பதாக அங்கு பலவிதமான பல ஜாதிகளான ஜனங்கள் இருந்தபோது அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் போக பயப்பட்ட போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி, அதே போல தான் நமக்காக நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாய் அவர் நமக்கு ஒரு தடையும் இல்லாத ஒரு தேவ ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி நம்மை அவருடைய மகிமையிலே சேர்த்து கொள்ள வேகமாய் வரப்போகிறார். இந்த கர்த்தருக்காக நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய வாழ்நாட்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கட்டும். அவரையே தியானித்து கொண்டிருப்போம். காரணம், இன்ன வேளை வருவார் என்று யாரும் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த நாளுக்காய் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களுடைய எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு உங்களை அவர் சொன்ன இடத்திற்கு, உங்களை வாக்குத்தத்த ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வல்லமை நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். God bless you all.